பேசிக்காக ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கணும், அது விமன் ஆண்டர்ப்ரனர் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்கலாம். அவங்களுக்கு நீங்கள் டு த லேடிஸ் அவுட் தேர் என்ன விஷயம் சொல்ல கன்வே பண்ண விருப்பப்படுறீங்க? அடுத்தவங்க சொல்கிறத காதலையே வாங்கக்கூடாது. அடுத்து ரிஸ்க் எடுங்க, தப்பு இல்லை. காலை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொஞ்சம் சிந்திங்க. காலை வச்சிட்டிங்களா பாத்திரம்னு இறங்கிடுங்க. அவ்வளோ. 2-3 படி மட்டும்தான் கஷ்டம். அடுத்தடுத்த படி எப்படி ஏறுறோன்னே தெரியாது ஏறிடுவோம். ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கணும்ப்பா. இருந்தால் மட்டுமே எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையும் கெத்தும் வரும். உங்கள் பாடி ஆக்டிவிட்டிஸே மாறும். கோழையாக குனிஞ்சிருக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிமிருவீங்க. எனக்கு அது நடந்திருக்கு. எதையோ ஒன்று பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லாத நான் +2 ஃபெயில். ஆக்சுவலாக நிறைய அவமானங்களை சந்திச்சு, குழந்தைங்களை இழந்து, வாழ்க்கையும் போய் எல்லாமே போன என்னாலேயே சாதிக்க முடியுதுன்னா திறமையாக படித்து எல்லாமே தெரிஞ்சு எவ்வளோ பேர் இருக்கீங்க. உங்களாலாம் வேறு லெவலில் சாதிக்க முடியும். அவ்வளோதான். முயற்சி ஒன்று மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது.